இன்றைய வேத வசனம் மத்தேயு 19:26. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன். நம் கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று. ஏனெனில் நம் கிறிஸ்துவிடம் ஒரு வாலிபன் வந்து, நான் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு நம் கிறிஸ்து, நீ தேவ கற்பனைகளை கைக்கொள், அப்பொழுது நித்திய ஜீவனை கண்டடைவாய் என்று சொல்லுகிறார். அவனோ, நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் அவைகளை கைக்கொண்டு வருகின்றேன், ஆயினும் எனக்குள் ஏதேனும் குறை உள்ளதா என்று கேட்கிறான். அதற்கு இயேசு, நீ உன் நல்ல குணத்தில் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் நீ உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று ஏழைகளிடத்தில் கொடுத்துவிட்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறினார். அவனோ பெரிய பணக்காரனாக இருந்ததினால் தன்னுடைய வசதிகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஏழ்மையில் வாழ மனதிராமல் தான் வந்த வழியே சென்று விட்டான். அப்பொழுது கிறிஸ்து, பணக்காரர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வருவது எத்தனை அரிதாக உள்ளது என்று சொன்னார். நம்மில் பலர் இப்படியே நாம் இருக்கும் நிலையிலிருந்து தேவ சித்தத்தை செய்ய சற்று குறைவில் வாழ வேண்டும் என்றால் தேவ சித்தத்தை மறுதலித்து போய்விடுகிறோம். அப்படியே நாம் தேவ சித்தத்தை செய்ய நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் நித்திய ஜீவனை பெற முடியாது. இப்படி கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும்போது சீஷர்கள், அப்பொழுது யார் நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு நம் கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷர்களால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று. எனவே நித்திய ஜீவனை நம்முடைய கிரியைகளினால் பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய கிருபையினாலே பெற்றுக்கொள்ள முடியும். அர்ப்பணிப்பு என்பது நம் சுயத்தினால் செய்ய முடியாது, தேவனுடைய கிருபையினால் அவருடைய ஆவியை கொண்டு நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க முடியும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, மாம்சம் பலவீனமானது என்று, நம்முடைய சுயம் பலவீனம் உள்ளது. எனவே நம்மால் நம் சுயத்தை வெறுத்து வாழ இயலாது. நாம் சுயத்தை வெறுத்து தேவ நீதிக்காக வாழ வேண்டும் என்றால் ஆவியின் உற்சாகத்தை அடைய வேண்டும். தேவ கிருபையினால் தேவனுடைய ஆவியை கொண்டு நாம் நித்திய ஜீவனை பெற முடியும். ஆமேன்.